வணக்கம், நான் பிரபு. ஸோ இந்த கிளாஸில் பிஜிடிஆர்பி யூனிட் 2ல் இருக்கக்கூடிய கடைசி பாட்டு கன்ஃபர்மேஷன் ஆஃப் பாலிசைக்ளிக் மாலிகுல் அந்த டாப்பிக்கில் டெக்லீன்னு வருது. அப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டெக்லீன் சொன்னாவே சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம் சொல்லணும். ஸோ டெக்லீன்றது ரெண்டு சைக்ளோஹெக்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது ஒரு சைக்ளோஹெக்சேன், இது ஒரு சைக்ளோஹெக்சேன். ரெண்டு சைக்ளோஹெக்சேன்லேயும் C1 C6 பொசிஷன் ஃபியூஸ் பண்ணியிருக்கணும். நல்லா கவனிங்க. ரெண்டு சைக்ளோஹெக்சேன் சொன்னால் எந்தெந்த பொசிஷன் ஃபியூஸாக இருக்குன்னா இது C1 2 3 4 5 6 C6ன்னு சொல்லணும். இப்படி ஃபியூஸ் ஆகிருக்கும். இது வேறு ஃபேஸ், இது வேறு ஃபேஸ். அப்போ இது ட்ரான்ஸாக இருக்கும். அதோட இன்னொரு ஃபார்ம். சரி, நான் என்னென்னு திருப்பி சொல்கிறேன். ஸோ டெக்லைன்னா சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம். போத் எந்த இதில் தான் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குன்னா சேர் ஃபார்மில் தான் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். இதோட ஐயூபிஎஸ் நேம் பாருங்கள், நாப்தலின் மாதிரி இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன் கிடையாது. அதனால் இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டெக்கா ஹைட்ரோ நாப்தலின். இதுக்கு இன்னொரு பேர் பைசைக்ளோ 4,4,0 டெக்கேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கணா பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் இது பிரிட்ஜுக்கு ஹைட்ரஜனாக எடுத்துக்கங்க. அப்போ இந்த பக்கம் சைக்ளோ, இந்த பக்கம் சைக்ளோ, அதனால் பைசைக்ளோ. இதில் 1 2 3 4 ரிங் இருக்குது. 4 ரிங் இல்லை, 4 கார்பன். இங்கே 1 2 3 4. அதனால் பைசைக்ளோ 4,4. எதை பிரிட்ஜ் கார்பனாக எடுத்துக்கிட்டிங்களோ அதில் வந்து எந்த கார்பனும் இல்லை, அதனால் 0. மொத்த கார்பன் டெக்கேன். சரி, அதுக்கடுத்து எது சிஸ்ஸு எது ட்ரான்ஸுன்னு தெரியும். இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இப்படி இருந்துச்சுன்னா ட்ரான்ஸுங்க, ஆப்போசிட் ஃபேஸில் இருக்கணும் ட்ரான்ஸ். இதவே நீங்கள் சேர் ஃபார்மில் போட்டிங்கன்னா இது மோஸ்ட் ஸ்டேபிள் கிடையாது, இதுதான் சேர் ஃபார்ம், இதான் மோஸ்ட் ஸ்டேபிள். இது ஏன் ட்ரான்ஸ்னு சொன்னால் ஒரு ஃபேஸ் கீழே பார்த்துட்ருக்குங்க, இன்னொரு ஃபேஸ் மேலே பார்த்துட்ருக்கு. அப்போ இது ஒரு அதாவது பிரிட்ஜுக்கு ஹைட்ரஜன் இது 9th 10th பொசிஷன் சொல்லுவாங்க. இதில் சொல்லணும்னா சைக்ளோஹெக்சேன், இது சைக்ளோஹெக்சேன் எந்த பொசிஷனில் ஃபியூஸ் ஆகிருக்குன்னா C1 C6. ஆனால் இதில் சொல்கிறப்ப 9 10 சொல்லணும். சரி, இது மேலே பார்த்துட்ருக்கு, இது கீழே பார்த்துட்ருக்கு. அதனால் இது வேறு ஆப்போசிட் ஃபேஸ், இது வேறு ஆப்போசிட் ஃபேஸ், அதனால் ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் இப்படி கொடுத்துருக்கோம். இதே சிஸ் ஐசோமரிசம்னா சேம் ஃபேஸ், டாட்டர் லைன், இதுவும் டாட்டர் லைன். இதில் பாருங்கள், இதோட பிரிட்ஜுக்கு ஹைட்ரஜன் மேலே பார்த்துட்ருக்கு, இது ஈக்குவட்டோரியலில் மேலே பார்த்துட்ருக்கு. ஆக்சியலாக ஈக்குவட்டோரியல் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு ரெண்டுமே ஒரே ஃபேஸ் இருக்குது, அதனால் சிஸ்ஸு. இந்த ரெண்டு ஆப்போசிட் ஃபேஸ் இருக்குது, ட்ரான்ஸ். அதான் அங்கே திருப்பி சொல்லியிருக்கேன். ஸோ சிஸ் ஐசோமரிசம் இது இதான் சிஸ்ஸு. இப்படி இருக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி இருக்கலாம். சரி, ரெண்டாவது ட்ரான்ஸ் ஐசோமரிசம் முதல் எடுத்துக்கிறேன். சரி, சிஸ் ஐசோமரிசத்தை எடுத்துக்கிறேன். இப்போ சிஸ் ஐசோமரிசம் இப்படி இருக்குது. திருப்பி இன்டர் கன்வெர்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி மாறுது. இப்போ என்னென்னா சிஸ்ஸு வந்து இன்டர் கன்வெர்ட் ஆகி இன்னொரு ட்ரான்ஸாக மாறாது, வேறு ஒரு காம்பவுண்டாக மாறுது. சிஸ்ஸு தான் சிஸ்ஸுக்குள்ளேயே இன்டர் கன்வர்ஷன் ஆகும். அப்போ இது ஒரு ஆக்சியல் என்ன இருக்கும், ஈக்குவட்டோரியலாக இருக்கும், ஈக்குவட்டோரியல் அங்கே ஆக்சியலாக வந்துடும். சரி, இப்போ சிஸ்ஸில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இப்போ சிஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு காம்பவுண்ட் எப்படி இருக்குன்னா, ஒன்று ஈக்குவட்டோரியல், இன்னொன்று ஆக்சியல். இதை கேட்பாங்க. அதாவது சிஸ்ஸில் ஜிஸ்டெக்லினில் ஃபியூஸ் ஆனக்கூடிய ஹைட்ரஜன் எதுன்னு சொன்னால், அதாவது கார்பன் எதுனா ஒரு ஆக்சியல் ஒரு ஈக்குவட்டோரியல். அதே மாதிரி பாருங்கள், இது ஒரு ஈக்குவட்டோரியல், இது ஒரு ஆக்சியல். ஒரு சிஸ் இன்னொரு சிஸ்ஸாக இன்டர் கன்வெர்ட் ஆகும், ரேபிட்டாக ரிங் பிலிப்பு நடக்கும். அதுதான் சொல்லியிருக்கேன். ஸோ ரேபிட் ரிங் பிலிப் நடக்கும். அதனால் என்ன சொல்லிடலாம், லெஸ் ஸ்டேபிள்னு சொல்லிடலாம். ஏன் வந்து ரேபிட் நடக்குதுன்னா, ஏன்னா அது ஒரு ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் ஈஸியாக நடக்குங்க. சரி, இப்போ என்ன கொஸ்டின், சிஸ்டெக்லைன் ஹைட்ரஜன் ஆட்டம் அந்த பிரிட்ஜ் ஹெட் கார்பன் எந்த இருக்குன்னா ரெண்டுமே சேம் ஃபேஸில் இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்கள், சேம் ஃபேஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ் எடுத்துக்கங்க, இதான் பிரிட்ஜ் ஹெட் கார்பன், இதுவும் மேலே பார்த்துட்ருக்கு, இதுவும் மேலே பார்த்துட்ருக்கு, சேம் ஃபேஸுன்னு சொல்கிறோம். அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. தென் 2 rings ஆர் ஃபியூஸ்ட் இன் ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் ஃபேஷன். எப்படி இருக்குது ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் ஃபேஷன் பாருங்கள். இது என்னங்க, இது ஆக்சியல், இது என்னது ஈக்குவட்டோரியல் சிஸ்ஸில். ஓகே, அதான் 2 ring ஆர் ஃபியூஸ்ட் இன் ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் ஃபேஷன். என்ன மாதிரி சிக்னல், எத்தனை சிக்னல் கிடைக்கும்னா ஒரே ஒரு சிக்னல் தான் கிடைக்கும். ஏன் ஒரு சிக்னல் கிடைக்குது, ஏன்னா இது ரிங் பிலிப் நடக்கும், எல்லாமே ஒரே ஃபேஸ் தான், எல்லா ஃபேஸும் ஒரே அதாவது இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா எங்கே போகும், ஒரே ஃபேஸில் தான் இருக்குது. அதனால் ஒரு NMR சிக்னல் தான் கிடைக்கும். ஓகே, அட்டு -117°C லோ டெம்பரேச்சரில் ஒரு சிக்னல் கிடைக்கும். அந்த ஒரு சிக்னல் என்னவா ஃப்ரீஸ் ஆகி நின்றும், அதனால் டபுளட்டாக கிடைக்கும். ஓகே, டபுளட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ் டெக்லைன் பார்த்தீங்கன்னா, இது டார்க் லைன், இது டாட்டர் லைன், இல்லைனா ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், ஃபியூஸ்டான அடுத்து இது ஒரு ரிங் சைக்ளோஹெக்சேன் ஃபியூஸ் ஆனது பாருங்கள், இதுவும் ஈக்குவட்டோரியலுங்க, இதுவும் ஈக்குவட்டோரியல். அப்போ ட்ரான்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவட்டோரியலாக இருக்கும். அதனால் இது ரிங் பிலிப் நடக்குமானா நடக்காது. ஏன்னா ரிங் பிலிப் நடந்தால் சிஸ்ஸாக மாறணும்னா ஒரு ஃபார்ம் என்னவாக ஆகணும், ஆக்சியலாக மாறணும். அப்படி மாறாது, அதனால் ரிங் பிலிப் நடக்காது. அதான் ட்ரான்ஸ் டெக்லைன், நோ ரிங் இன்வெர்ஷன். அதனால் இது என்ன சொல்லிடலாம், சிம்பிளாக அப்படியே இருக்கிறதுனால இதை மோஸ்ட் ஸ்டேபிள்னு சொல்லிடலாம். அதனால் கன்ஃபர்மேஷனலி லாக்டுன்னு சொல்லிடுவோம். ட்ரான்ஸ் டெக்லைன் கன்ஃபர்மேஷனலி லாக்டு அப்படின்னா ஒரே ஃபார்மாக இருக்குது, அதனால் என்ன சொல்லிடலாம், மோஸ்ட் ஸ்டேபிள்னு சொல்லிடலாம்.
ஓகே, இது ஏன் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இதை ட்ரான்ஸ்ன்னு சொல்கிறோம்னா, இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்கள், இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், எபோவில் போகுது, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், பிலோவில் போகுது. அப்போ ஃப்ரிட்ஜுகேட் ஹைட்ரஜன் ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இது என்ன சொல்லலாம்? ட்ரான்ஸ்ன்னு சொல்லிடலாம். அதேமாதிரி இதுக்கு NMR சிக்னல் எடுத்தால் அடுத்து என்ன கிடைக்கும்? ஒன்று மேலே பார்த்துட்டு போகுது, ஒன்று கீழே பார்த்துட்டு போகுது. அப்போ அந்த ரெண்டுக்குமே வேறு வேறு சிக்னல் கிடைக்கும். அப்போ NMR சிக்னல் 2 கிடைக்கும். ஓகேவா? சரி, அதான் திருப்பி கொஸ்டினாக கொடுக்குறேன். ஒய் டிரான்ஸ்டெக்லின் கேனாட் ரிங் பிளிப், ஏன் நடக்காது? ஏன்னா டிரான்ஸ்டெக்லின் எப்படி ஃபியூஸ் ஆகிருக்கு? அதாவது ஈக்குவட்டோரியல் ஃபார்ம் ஆகிருக்கு. இது சிஸ்ஸாக மாறணும்னா ஒன்று கண்டிப்பாக ஆக்சியலாக வரணும். அப்படி ரிங் பிளிப் நடக்காது. ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஆக்சியலாக தான் போகும். அப்போ இந்த மாதிரி வராது. அப்போ கன்ஃபர்மேஷனலி லாக். ஓகே, அதுக்கடுத்து டிரான்ஸ்டெக்லின் ஆப்டிகலி இன்ஆக்டிவ்னு சொல்கிறோம். ஏன்? ஏன்னா இதில் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப சென்டர் ஆஃப் சிமெட்ரி வருது. அப்போ சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சுன்னா நீங்கள் மெமரி பண்ணக்கூடாது. டிரான்ஸ்டெக்லின் இந்த ஸ்ட்ரக்சரை வச்சே நீங்கள் சொல்லணும். அப்போ சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஆனால் இதே சிஸ்டெக்லின் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். சிஸ்டெக்லின் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் சிஸ்டெக்லின். இப்போ இந்த மாலிகுல் பாருங்கள், இது சிஸ்டெக்லின். இதை நீங்கள் இன்டர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இதில் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்க வாய்ப்பே கிடையாது. பிளேன் ஆஃப் சிமெட்ரியோ சென்டர் ஆஃப் சிமெட்ரியோ வராது. அதனால் சிஸ் வந்து ஆப்டிகலி ஆக்டிவாக இருக்கும், ட்ரான்ஸ் வந்து ஆப்டிகலி இன்ஆக்டிவ். நீங்கள் மெமரி பண்ணிங்கன்னா சொல்ல முடியாதுங்க, ஸ்ட்ரக்சரை வச்சு தான் சொல்லணும். சரி, அதுக்கடுத்து சிஸ்டெக்லின் ஆப்டிகலி ஆக்டிவ் ஏன்? சென்டர் ஆஃப் சிமெட்ரி வாய்ப்பு இல்லை. இதோட மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா நான் சூப்பர்இம்போசிபிளாக இருக்குது. அதனால் ஆக்டிவாக இருக்குது. NMR டிரான்ஸ்டெக்லினுக்கு எத்தனை NMR சிக்னல் கிடைக்குன்னு பார்த்தோம். ஒரு மேலே பார்த்துட்ருக்கு, ஒன்று கீழே பார்த்துட்ருக்கு. அதனால் டிரான்ஸ்டெக்லினுக்கு NMR சிக்னல் 2 கிடைக்கும். அந்த ரெண்டுமே என்னவாக இருக்குன்னா ப்ராட் சிக்னலாக இருக்கும். அந்த டிரான்ஸ்டெக்லினோட டிஃபரன்ஸை அப்படி நான் ஒரு டெஃபினிஷனாக சொல்கிறேன். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு கரெக்டாக போட தெரியணும். இப்போ இது ட்ரான்ஸு, இது சிஸ்ஸு. அப்போ இது ஆக்டிவ், இது இன்ஆக்டிவ். காரணம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கும், இங்கே இருக்காது. சரி, இதில் வந்து ரெண்டுமே ஈக்குவட்டோரியலில் ஃபியூஸ் ஆகிருக்கும். இது ஒன்று ஆக்சியல், ஒன்று ஈக்குவட்டோரியல். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள். ஸோ 2 ரிங் ஆர் ஃபியூஸ்ட் இன் ஈக்குவட்டோரியல் ஃபேஷன். அங்கே 2 ரிங் ஆர் ஃபியூஸ்ட் இன் ஒரு ஆக்சியல், ஒரு ஈக்குவட்டோரியல். எது ஆக்சியல்? இல்லையா, இது ஆக்சியல், இது ஈக்குவட்டோரியல். அதே மாதிரி இந்த இதில் ரெண்டுமே ஈக்குவட்டோரியல். சரி, அதை தான் நாங்கள் இதில் காமிச்சிருக்கேன். ரெண்டாவது NMR சிக்னல் ஏன் 2 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து எபோவ் த பிளேன், இன்னொன்று பிலோ த பிளேன். அப்போ இதுக்கு ஒரு NMR, இதுக்கு ஒரு NMR. இங்கே ஏன் ஒரே NMR சொல்லியிருக்கோம்? ரெண்டுமே சேம் ஃபேஸாக இருக்கும். அதனால் NMR சிக்னல் 1. ஓகே, இப்போ அதிலே கிளம்பி வருங்க. 2 ஃப்ரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சைட். ஸோ NMR சிக்னல் 2. இங்கே 2 ஃப்ரிட்ஜ்டு ஹைட்ரஜனும் சேம் சைடு இருக்குது. அதனால் NMR சிக்னல் வந்து 1. அதுக்கடுத்து ஆப்டிகலி ஆக்டிவாக இன்ஆக்டிவா? இங்கே சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கும், அதனால் இன்ஆக்டிவ். இங்கே சென்டர் ஆஃப் சிமெட்ரி, அதாவது இந்த இதை வந்து மிரர் இமேஜ் எடுத்திங்கன்னா நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்கும். சென்டர் ஆஃப் சிமெட்ரி வர வாய்ப்பே இல்லை. அதனால் ஆப்டிகலி இன்ஆக்டிவ். இதில் 1-3 இன்ட்ராக்ஷன் இருக்குமானா பார்க்குறதுக்கு அப்படி தெரியுங்க. 1 2 3 கிடையாதுங்க. இது 1 2 3 4 அப்படி வரும்போது 1-3 இன்ட்ராக்ஷன் வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே 1-3 இன்ட்ராக்ஷன் இருக்குது. அதனால இது என்ன ஆகும்னா இன்டர் கன்வெர்ட் ஆகாது. அதனால் இது மோர் ஸ்டேபிள்னு சொல்லிடலாம். 1-3 இன்ட்ராக்ஷன் இருக்குது, இல்லை, அதனால் மோர் ஸ்டேபிள். இங்கே 1-3 இன்ட்ராக்ஷன் இல்லை, சரி, இங்கே இல்லை, அதனால் மோர் ஸ்டேபிள். இங்கே 1-3 இன்ட்ராக்ஷன் பாசிபிள், அதனால் லெஸ் ஸ்டேபிள். ஓகே, தென் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருந்தால் அதோட எனர்ஜி என்ன ஆகுங்க? ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இன்டர் கன்வெர்ட் ஆகுது, அதனால் இது இன்டர் கன்வெர்ட் ஆகுது, அதனால் இது மோர் எனர்ஜி. இது இன்டர் கன்வெர்ட் ஆகாது, அதனால் லெஸ் எனர்ஜி. அதே மாதிரி டிரான்ஸுக்கு எத்தனை கான்ஜுகேட் இன்ட்ராக்ஷனாக? ரெண்டுமே ஈக்குவட்டோரியல் இருந்துச்சுன்னா கான்ஜுகேட் இன்ட்ராக்ஷனே கிடையாது. ஆனால் சிஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 3 இருக்குது. அப்போ 3 × 9 போட்டிங்கன்னா 2.7. அப்போ என்ன கொஷின் கேட்பாங்கன்னா டிரான்ஸ்டெக்லின் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ். எவ்வளோ டயத்துக்கு அதாக இருக்குன்னு சொன்னால் 2.7 டைம் அதிகமாக இருக்குது. இல்லாட்டி எனர்ஜி டிஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா டெக்லினுக்கும் டிரான்ஸ்டெக்லினுக்கும் எவ்வளோ எனர்ஜி டிஃபரன்ஸ்னால் 2.7 கிலோ கேலரி. இப்போ நெக்ஸ்ட்டு அது சிஸ்டெக்லின் டிரான்ஸ்டெக்லினாக கன்வெர்ட் ஆகுமா? நல்லா பாருங்கள், சிஸ்ஸு வந்து சிஸ்ஸாக தான் மாறும், ட்ரான்ஸாக மாறவே மாறாது. அதாவது ஃப்ளிப்பு, ரொட்டேஷன், do not inner convert சிஸ் டு ட்ரான்ஸ், இல்லாட்டி ட்ரான்ஸ் டு சிஸ். இது நல்லா பார்த்துங்க. ஒரு ஃப்ளிப் பண்ணிங்களோ ரொட்டேஷன் பண்ணங்களோ சிஸ்டெக்லினை டிரான்ஸ்டெக்லினாக மாற்ற முடியாது. ஓகே, இன்னும் ஒரு சப்ஸ்டிடியூட்டட் மெத்தில் டெக்லின் 9 மெத்தில் டெக்லின். இது சிஸ்ஸு 9 மெத்தில் டெக்லின், இது ட்ரான்ஸ் 9 மெத்தில் டெக்லின். ஓகே, இதில் கான்ஜுகேட் இன்ட்ராக்ஷன் எத்தனை இருக்குது? 4. 1 2 3 4 ஹைட்ரஜன் இருக்குது. கான்ஜுகேட் வந்து பார்த்திங்கன்னா 0.9 × 4 போட்டிங்கன்னா 3.6. அதே மாதிரி சிஸ்ஸில் பார்த்திங்கன்னா 5 ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அது என்னென்னு சொல்லியிருக்கேன். 1 2 3 4 5 இருக்குது. அப்போ 5 × 0.5 போட்டிங்கன்னா 4.5. அப்போ இதோட எனர்ஜி டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, அதாவது சப்ஸ்டிடியூட்டட் இல்லாட்டி 9 மெத்தில் டெக்லினுக்கும் சிஸ்ஸும் ட்ரான்ஸுக்கும்
எவ்வளோ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா 0.9ன்னு சொல்லணும். இதே வெறும் டெக்லைன் கேட்டிங்கன்னா 2.7. 9 மெத்தில் சப்ஸ்டிடியூட்டட் சிஸ் ட்ரான்ஸ் கேட்டாங்கன்னா இதில் 4 இதில் 5. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது 4.5 இது 3.6 மைனஸ் பண்ணிங்கன்னா 0.5. அதான் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் 9 மெத்தில் டெக்லைனில் 0.9. இப்போ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.9 கிலோ கேலரி. சரி, இப்போ இது லாஸ்ட்டில் என்ன ஹிண்ட்டு, ஒரே ஸ்ட்ரக்சரை வச்சு சொல்ல தெரியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சுக்கிட்டு நான் இப்போ சொன்ன கான்செப்ட் பூரா சொல்லணும். இதுதான் ட்ரான்ஸு. அப்போ சைக்ளோஹெக்சேன் ஃபார்ம் மோர் ஸ்டேபிளாக இல்லை சேர் ஃபார்ம் மோர் ஸ்டேபிள்னா சேர் ஃபார்ம் மோர் ஸ்டேபிள். 2 சைக்ளோஹெக்சேன் ஃபியூஸ்டு ரிங் வந்து C1ம் C6ம். அதே சேர் ஃபார்மில் சொன்னீங்கன்னா 9ம் 10ம். ஒன்று பிலோ த பிளேன், ஒன்று எபோவ் த பிளேன். அதாவது 2 ஃப்ரிட்ஜ்ஹெட் ஹைட்ரஜன் ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபியூஸ் ஆனது ஈக்குவட்டோரியல் இருக்குது. இது சென்டர் ஆஃப் சிமெட்ரி வரும். அதனால் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். மோர் ஸ்டேபிள், ஏன்னா இது இன்டர் கன்வெர்ட் ஆகாது. ஏன்னா சிஸ்ஸாக மாறணும்னா ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் வேணும், ஆனால் ரெண்டுமே ஈக்குவட்டோரியல். இல்லாட்டி டிரான்ஸ்டெக்லினில் 2 மெத்திலின் எப்படி ஃபியூஸ் ஆகிருக்குன்னு கேட்பாங்க. இப்போ டிரான்ஸ்டெக்லின் எது டிரான்ஸ்டெக்லின் பாருங்கள், இதுதான் டிரான்ஸ்டெக்லின். ஃபார் எக்ஸாம்பிள் இது டிரான்ஸ்டெக்லின். இதில் மெத்திலின் இதையும் மெத்திலின் எடுத்துக்கலாம். அப்போ 2 மெத்திலின் எப்படி ஃபியூஸ் ஆகிருக்கு, ஈக்குவட்டோரியல். அதை சொல்ல தெரியணும். அதேமாதிரி சிஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். நான் என்னென்ன சொல்லணும் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரி, கடைசியாக ஃபைனலாக பாருங்கள். சிஸ்டெக்லின் ரிங் ஃபியூஸ்டு ஆக்சியல் ஈக்குவட்டோரியல். டிரான்ஸ்டெக்லின் வந்து ஈக்குவட்டோரியல். சிஸ் வந்து என்ன மாதிரி 1, ஏன் எல்லாமே ஒரே பக்கம் இருக்கும் அதனால். ட்ரான்ஸ் வந்து என்ன மாதிரி வந்து 2. ட்ரான்ஸ் வந்து ஏன் மோர் ஸ்டேபிளாக இருக்குது, ஏன் இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இவ்வளோ தான். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாத்திரம் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டெக்லின் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் சிஸ்டெக்லின். எவ்வளோ எனர்ஜி 2.7 கிலோ கேலரி. ஏன்னா ட்ரான்ஸில் வந்து 0வாக இருக்கும், ஆனால் சிஸ்ஸில் வந்து 2.7. அப்போ இத்தனை டைம் வந்து மோர் ஸ்டேபிள்றாங்க. இதை கிலோ கேலரியிலேருந்து ஜூலில் சொன்னீங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 × 4னா 12. அந்த 0.3னால கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. அதேமாதிரி டிரான்ஸ்டெக்லின் இஸ் லோயர் எனர்ஜி தென் த சிஸ்டெக்லின். இதை வந்து நீங்கள் மெமரி பண்ணாமல் கரெக்டாக சொல்லிக்கோங்க. ஓகே, அப்போ சிஸ் டிரான்ஸ்டெக்லின், அதாவது டெக்லைனில் என்ன டைப் ஆஃப் ஐசோமரி இருக்குன்னா ஆப்டிகல் ஐசோமரிசம் இருக்குது, இன்னொன்று வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிஸ் இருக்குது. இல்லைனா டெக்லைன் இஸ் ஐசோமர்ஸ் ஆஃப்னா சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம்னு சொல்லணும். இதில் எது ஆக்டிவ்னு கேட்டிங்கன்னா சிஸ் வந்து ஆக்டிவ், ட்ரான்ஸ் வந்து இன்ஆக்டிவ். இப்போ ட்ரான்ஸ் வந்து மோர் ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப்னு கேட்பாங்க. ஏன்னா இது வந்து ரொட்டேஷன் ஃப்ளிப் ஆகாது, சிஸ்ஸாக மாறாது. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கு பிறகு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது மட்டும் பாருங்கள், புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.